கள்ளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 37 ஆண்டுகளுக்கும் மேலான தடை இருக்கின்றது. இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் மட்டும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள். இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? அடுத்த கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a Chief Minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்து தான் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கள்ளு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கள்ளு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இந்த ஒற்றை இலக்கை முன்னிறுத்தித்தான் வரும் 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும். தமிழ்நாடு அளவில் ஆதரவாளர்கள் கலந்து கொள்வார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த மேடையில் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இது ஒரு தீர்வை பெற்றுத்தரும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். எங்க கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய கையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் இருக்கு. வெற்றி பெறுவது அரசியலமைப்பு சட்டமா, மதுவிலக்கு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு இந்த கருத்தரங்கம் ஒரு முடிவு கட்டும். கள் இயற்கையான சத்தான மென்பானம், தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கும் இறக்குமதி மதுக்களுக்கும் தமிழ்நாட்டில் அரசே முன்னின்று அந்த கடைகளை போட்டு நடத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான செயல் தமிழ் மண்ணுக்கு, மக்களுக்கு, நாட்டுக்கு அரசால் இழைக்கும் துரோகம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. நடுகல்லுக்கு கள்ள படையலாக வச்சு அவை வழிபட்டுருக்காங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலன் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பரம்பு மலைக்கு அரசன் பாரி அந்த பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு, புறவலர்களுக்கு, இரவலர்களுக்கு பாரி வள்ளல் கள்ள வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஒட்டிட்டு போகுமா, அந்த அளவுக்கு கள்ள கொடுப்பாரா. இவைகளெல்லாம் புறநானூற்று பதிவுகள். இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லுகின்றது? உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. வள்ளுவர் கோட்டை கட்டி இருக்கிறோம், வள்ளுவருக்கு வானலாவி செலை வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு பேருந்துலேயும் வள்ளுவருடைய படம், குறள் இருக்குது. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு?
எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டார் அறிவில்லாதவர். அடுத்து சொல்றாரு பாருங்க, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். தமிழ்நாட்டிலேயும் மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் கல்லுண்ணாமேன்னு சொன்னார், கொல்லாமேன்னு சொன்னார், புலால் உண்ணாமேன்னு சொன்னார். இவைகளெல்லாம் சட்டம் சார்ந்தவை அல்ல, ஒழுக்கம் சார்ந்தவை. சட்டம் சார்ந்த ஒன்றைத்தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது பரிந்துரைக்கக்கூடியது. இட் இஸ் ஒன்லி a recommendatory, நாட் mandatory. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அதை மதித்து நடக்கிறீங்களா இல்லையா? நடக்கா போனா நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். இதை முன்னிறுத்தி தான் அந்த கருத்தரங்கு நடத்துகிறோம். எல்லா கட்சியும் அழைக்கிறோம். இதில் எதிரும் புதிருமான கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்வதை விட எதிரான கருத்துக்களை பதிவு செய்வதைத்தான் நாங்கள் வரவேற்கின்றோம். அப்படி கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து அந்த தரப்பு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான், கள்ளும் ஒரு மதுதான், இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை, கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என அந்த தரப்பு நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். அதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. சால்பிற்கு கட்டளையா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். மொத்தத்தில் கள்ள இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. பீகாரில் 9 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு மட்டும் விலக்களிப்பு. இன்றைக்கி பீகாரில் கள்ளுக்கு கடையும் கிடையாது, தடையும் கிடையாது. சுதந்திரமாக கள்ளறைக்கே குடிச்சிக்கலாம், விற்றுக்கலாம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை அந்த பீகார் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அண்மையில் குற்றப்பதிவு ஆவணத்தில் என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா, பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. அங்கே கள்ளசாராயம் மரணங்கள் ஏற்பட்டது. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். கள்ளச்சாராய சாவுக்கு நிவாரணம் கொடுத்தா அந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறது, விற்கிறது, பருகிறது, அந்த இறப்பு இதையெல்லாம் ஊக்குவிச்சு தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நிவாரணம் கொடுக்க அந்த அரசு மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு ஓடி போய் தலா 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்க. பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மதுவை நோக்கி இருக்கின்றது. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசினுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருத்தல் வேண்டும். இதை எப்படி மக்கள் நல அரசு என்று சொல்ல முடியும்? இதற்கு என்ன பதில்? மாவட்டம் கோவத்தூரில் ஒருத்தர் கல் கொண்டு வந்திருக்கார், சரவணன் அவர் பேர். அவரை கைது பண்ணி இரவு பூரா காவல் நிலையத்தில் வச்சுருந்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க, காலையில் விடுவிச்சிட்டாங்க. எதுக்காக கள்ள இறக்குறவங்கள கைது பண்ணுறாங்க, குடிக்கிறவங்கள கைது பண்ணுறாங்க? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னாமங்கலத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னாடி போய் காவல்துறை வந்து அந்த கலயங்களை பூரா உடைச்சிருக்காங்க. பனைகளில் கட்டப்பட்டிருக்கும் கலயங்களை உடைத்திருக்கின்றார்கள். சட்டத்தில் இடம் கிடையாது. ஆக இவ்வாறான செயலெல்லாம் இட் இஸ் அமௌண்டிங் டு ராங்ஃபுல் அந்த நபரை வந்து காவல்துறையில் காவல் நிலையத்தில் சிறை வச்சது இட் இஸ் அமௌண்டிங் டு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். அவங்க செஞ்ச செயல் இது ஆக்ட் டன் அண்டர் த கலர் ஆஃப் த ஆஃபீஸ், ஒரு அதிகார போர்வை செயல். இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.
நீங்கள் நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்குறோம், சந்தைப்படுத்துகிறோம். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? நாங்களும் 20 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஆட்சியில், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அசுமதி யாகங்கள் நடத்தணுமல்ல, அரசுக்கு அரசியல் கட்சிகளுக்கு சவால் விட்டு குதிரையை விட்டமல்ல, அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் என நிரூபித்தால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம், 10 கோடி ரூபாய் பரிசு கொடுப்போம்னு சொன்னமல்ல. நீங்களாம் எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு ஆட்சி, எதுக்கு தலைவர் பதவி? இப்படி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில், எங்கே பதில்? ஆக மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை ஏற்ற சான்று. தமிழ்நாட்டில் மின் இணைப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. விவசாய மின் இணைப்புகளுக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்போ அதுக்கெல்லாம் மீட்டரை பொறுத்துறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நுகர்வு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் தவறாக பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் விவசாய பம்ப் செட்டுகளுக்கு 18 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்குறோம், அவங்க 24 மணி நேரம் ஓட்டுற அளவுக்கு சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க, மற்ற பிற நுகர்வுக்கு தான் 24 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தளவில் இலவச மின்சாரமே விவசாயத்துக்கு வேண்டாம், நீ கொடுக்க வேண்டாம். நாங்கள் சுதந்திர இந்தியாவினுடைய நிரந்தர கையேந்திகளும் அல்ல, பிச்சைக்காரர்களும் அல்ல. எதுக்கு எங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்த? சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்தி விடு. அதற்கு பிறகு எங்களுக்கு எதுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடை, எது கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு, எது வேண்டாம். சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்தி விட்டு இலவச மின்சாரம் போன்ற எல்லா சலுகை எடுத்துங்க. நீங்கள் கமர்ஷியல் டேரிஃப், ஒரு கடகண்ணுக்கு எப்படி வீதப்பட்டி இருக்குதோ டேரிஃப், அந்த வீதப்பட்டியில் எங்களுக்கு வசூல் பண்ணிங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. 2004 விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போன உடனே மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு விவசாய கமிஷன் போட்டாங்க. அடுத்த ஆண்டே அறிக்கை கொடுத்துட்டாங்க, கிடப்பில் போட்டாங்க. 2014 ஆட்சி மாற்றம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னாங்க, அவங்களும் கிடப்பில் போட்டாங்க. ஆக ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு இருக்கிறது கூடவே கூடாது. நாங்கள் சுதந்திர இந்தியாவினுடைய நிரந்தர கையேந்திகளும் அல்ல, பிச்சைக்காரர்களும் அல்ல. இலவச மின்சாரமே வேண்டாம், சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்தி விடுங்கள். சிறுமிகளுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம்? இது எல்லா காலகட்டங்களிலும் இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்திலேயே ஆளுமை கொண்டது காமந்தான். வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு, காமம் என ஒன்றோ கண்ணின்று எண்ணெஞ்ச யாமத்தும் ஆளும் தொழில். உலகத்திலேயே காமத்துக்குத்தான் கண்ணு கிடையாது, ஆளநடு யாமத்திலே உயிர் எடுக்குதுங்கிறார். காமத்தை விட ஆளுமை மிக்கது எதுவுமே கிடையாது. மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். காம கடும்புடல் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உளன். காமங்கிறது கரையில்லாத கடல் மாதிரி, ஆளுமை கொண்டது, ஆட்டி படைப்பது. ஆண்களுக்கு பெண்கள் போதைப்பொருள், பெண்களுக்கு ஆண்கள் போதைப்பொருள். இதை விட பெரிய போதைப்பொருள் உலகத்தில் இருந்தது கிடையாது. இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் வேணும். ஏன் இவ்வளவு கூடி இருக்குதுன்னா, குற்றம் செய்வோர் கவனிக்கும் விதத்தில் கவனிச்சுட்டு தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை. இட் இஸ் a duty of the government. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒரு குற்றத்தை செய்தவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியாத விதத்தில் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்க வேண்டியது அரசனுடைய கடமை. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். நாங்கள் பயிர் பண்ணுறோம், நெல் நாற்று நடுறோம், நாற்று கடைகள் தோன்றுவதும் இயற்கையானது.
களைகளை பறித்து எப்படி அந்த பயிரை காப்பாற்றுகின்றோமோ அதுபோல ஆட்சியில் இருப்பவர்கள் கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து, மரண தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுங்கிறாரு வள்ளுவர். ஏத்தடா தூக்குலிங்கிறாரு. அதே வள்ளுவர் கொல்லாமைனாரு. கொல்லான் புலாலை வெறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னாரு. நீதி பரிபாலனம்னு வரும்போது ஏத்தடா தூக்குலிங்கிறாரு. அதனால உயரிய தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். இந்த குற்றத்தை முற்றிலும் நிறுத்திவிட முடியாது. ஆங்காங்கே எல்லா காலகட்டத்திலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இது குறைய வேண்டுமே, ஆனால் குற்றம் செய்தவர்கள் தண்டனையில் இருந்து தப்பித்து விடக்கூடாது.